श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 26வது ஸ்லோகம். மாம் च यो अव्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते। मां च यो अव्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யஹா மாம் தன்னை, அதாவது பெருமாளை, அவ்யபிச்சாரேண முறை பிறராத பக்தியால் வணங்குகின்றானோ, பக்தியோகம் செய்து முறை பிறழாமல், முறை மாறாமல், எப்பொழுதும் அதில் கலப்பில்லை, அது கலப்பில்லாமல் பக்தியோகத்தால் சேவத்தே சேவிக்கின்றானோ, சஹாச்ச அவனும், ஏதான் குணான், இப்போ மேலே சொன்னார் இல்லையா 3 விதமான குணங்கள், அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்லாம் எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி மீண்டு வருது, ஒரு யோகிக்கு எப்படி மனசில் இருக்கணும், அதில் எப்படி ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும், எப்படி ஈடுபாடாமல் இல்லாமல் இருந்தால் மேலே மேலே போயிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஏதான் குணான், அத்தகைய குணங்களை சமதீத்திய எளிதில் கடந்து சென்று மேலும் மேலும் சிறப்பாக மாறுவதற்கு தகுதியானவன். கல்பதே, அதாவது பிரம்மத்தோட பிரம்மத்தை அடைவதற்கு அவனுக்கு தகுதி கிடைக்கின்றது. இந்த குணங்களை 3 விதமான குணங்களை தாண்டியவனுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு மேலே அவன் பிரம்மத்தை அடைவதற்கு உண்டான தகுதி கிடைக்கும். இந்த 3 குணங்களால் அவன் தன்னை என்ன பாதிக்கப்படவில்லை, எந்த வேலையை விருப்பப்பட்டு செய்திருந்தாலும் அதை அதனோட பலனை எதிர்பார்க்காமல் அதை விட்டுடுறான். அதுக்கப்புறம் மேலே மேலே வேலை செய்கிறோம், அதாவது என்ன விதமானது, அங்கே மான அபமானம், துக்கம் சுகம், அப்புறம் மித்திரஹா அரிபக்ஷி, அவள் எல்லாரும், அதாவது மித்திரமான்னு சொன்னால் பந்து, நண்பன், அதுக்கு அடுத்தது எதிரி, அவள்கிட்டையும் ஒரே மாதிரியான பாவம். அப்புறம் துக்கம் சுகம், அதுலேயும் ஒரே மாதிரியான பாவம். அதில் எந்த துக்கம் வந்தாலும் சரி வந்துடுத்து, இந்த சீசன் இப்படி போட்டோம், அடுத்தது துக்கம் வந்திருக்கு, அடுத்தது சுகம் வந்திருக்கு அப்படின்னா சரி சுகம் வந்திருக்கா, இந்த சீசன் இப்படி போட்டோம் அப்படின்னு எல்லாவற்றிலும் ஈடுபாடு இல்லாதவனாகவும், ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அனுபவித்திருந்தாலும் அதில் ஈடுபாடு காட்டாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மேலே மேலே சென்று கொண்டு இருக்கிறவனுக்கு பிரம்மத்தை அடைவதற்கு தகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.